ஆண்டவருக்காய் வாழணும்னு தான் அதிகாலையில் எழுந்திங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நிறைய வருஷம் படிச்சும் எனக்கு அது பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு மேலறையில் சீஷர்களை கூப்பிட்டு ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் இப்படி சொன்னார், நான் உங்கள் பாதங்களை என்ன செய்ய விரும்புகிறேன்? கழுக விரும்புகிறேன், கழுக விரும்புகிறேன். வசனம் காட்டுகிறேன். அவர் கழுக விரும்புகிறேன்னா உங்களுக்கு தெரியும், காலை கழுவுனா முதல்ல என்ன கழட்டணும்? என்னங்க சொல்ல மாட்டீங்க? பாதத்தை கழுவணும்னா முதல்ல எதை கழட்டணும்? பாதரட்சிய கழட்டணும். இப்போ அந்த 12 சீஷர்களுடைய பாதங்களையும் இயேசு கழுவ வரும்போது 12 சீஷர்களும் தங்கள் பாதரட்சி என்ன செய்தார்கள்? கழட்டினார்கள். அன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னலிருந்து உங்களை தொங்க விட்டு அடிப்பாங்க பாருங்க சுவிசேஷத்திற்காக, அந்த முடிவு வரைக்கும் இனி நீங்க இன்சார்ஜ் அல்ல, நான் தான் உங்க இன்சார்ஜ். நான் உங்களை நடத்துவேன், நான் உங்க கூட இருப்பேன். உங்களை பயங்கரமா பண்ணுவாங்க. அதுவும் முதல் நூற்றாண்டு வித்தியாசமா இருக்கும், அதுக்கப்புறம் நூற்றாண்டுகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த முதல் நூற்றாண்டுடைய இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற உங்களுக்கு நீங்க அல்ல இன்சார்ஜ், நான் தான் இன்சார்ஜ். பட்டை முறிவி நிற்பேன். நான் ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு சேவல் கூவிடும் 3 நேளையும் ஒரு சின்ன பெண்மணி சொன்ன வார்த்தைக்கு பயந்து கலங்கி இயேசுவை தெரியாதுன்னு மறுதலித்த பேதுரு பட்டயத்திற்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக நின்று சொன்னார், என் எஜமானனை கூட நீங்க நேரா அறையலாம், என தலைகீழ அரைஞ்சா கூட அஞ்ச மாட்டேன், சுவிசேஷத்திற்காக என் உயிரை கொடுப்பேன்னு வீரமாய் மரித்தார்களே. காரணம், தங்கள் உரிமைகளை கர்த்தருக்கு விட்டு கொடுத்ததுனால. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு